வெல்கம் டு ஏர் இன்ஃபினிட்டி. நான் அப்துல். ரொம்ப நாள் ஆஃபீஸ் சேர் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நிறையா பிராண்ட் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சோல் வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டாக தெரிஞ்சுது. சரி, அதை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி க்ரீன் சோல் அதை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இது நார்மலாக ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 9,500 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஆஃபரில் வந்து 8,250 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ், பேங்க் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் எடுத்தேன். ஸோ இது வந்து கிளாசிக் அப்படிங்கிற மெஷ் டைப் ஆஃபீஸ் சேர். க்ரீன் சோல்லே வந்து பார்த்திங்கன்னா கேமிங் சேர் நிறையா வருது. நல்ல ரிவ்யூஸ் அது கொடுத்துருக்காங்க. சேரோட பேக்கிங் அந்தளவுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி பிளாஸ்டிக் இதில் ரேப் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு காட்டன் பாக்ஸில் ஜஸ்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. சைடில் எந்த சப்போர்ட் எதுவும் பண்ணல. இந்த பார்ட்டு கூட பேக்கிங்கில் வந்தது தான். நான் கூட ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு குவாலிட்டி ரொம்ப புவராக இருந்துச்சு. சேரோட பார்ட்டு அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா பார்ட் இல்லை, ஜஸ்ட் பேக்கிங் தான் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட் லிஃப்டிங் சிலிண்டர் ப்ளஸ் வந்து அந்த சிலிண்டரோட கவர் பார்ட்டு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த சேர் வந்து அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஈஸியாக வந்து அசம்பிள் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு அசம்பிளி தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலிண்டரை வந்து ஜஸ்ட் இது மாதிரி ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணால் போதும். வேறு எதுவும் டூல்ஸ் எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த சிலிண்டரோட கவரை வந்து பார்த்திங்கன்னா மேலே இது மாதிரி ஜஸ்ட் இப்படி போட்டு விட்டால் போதும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து பண்ணி அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்க பார்ட் எடுத்து இன்சர்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டர் உட்காரத்துக்கு ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு இந்த ஹைட் லிஃப்ட் பண்ணுற அந்த சிலிண்டரில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டா அதுவே போதும். ஜஸ்ட்டு வச்சுட்டாலே போதும். எந்த டூல்ஸும் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. யார் எக்ஸ்பர்ட்டோட இதுவும் தேவை கிடையாது நம்மளுக்கு. இது மாதிரி சிம்பிளான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். சில சேர்லாம் பார்த்தா வந்து ரொம்ப அசம்பிள் பண்ணுறதுக்கு ஸ்பேனர், போல்ட், நட்லாம் தேட்டு அலையணும். அது மாதிரி இல்லாமல் சிம்பிளான ஒரு அசம்பிளி. இது வந்து சேரோட பேக் சைடு. சேர் வந்து நான் கொஞ்சம் ப்ரீமியமாக இல்லாட்டி கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். பட் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியாக ப்ரீமியமாக அது மாதிரி இல்லை. ரொம்ப ஆவரேஜான குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ அந்த லம்பர் சப்போர்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூ, அதே மாதிரி இந்த ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் இருக்கலாம். அதெல்லாம் பிளாஸ்டிக் தான். ஜஸ்ட்டு வந்து சில்வர் கலரில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்ரெஸ்ட்டில் பின்னாடி இருக்க பிளாஸ்டிக்கும் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. சீட்டு வந்து ஓகே உட்கார்றதுக்கு. சீட்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா குஷன் மேலே வந்து அந்த ப்ரொஃபைல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அட்ஜஸ்டபுள் ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்ம்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி மெஷ் இருக்கனால வந்து கொஞ்சம் ரொம்ப ஹீட் இல்லை. நார்மலாக ஃபேனில் உட்காந்தா கூட வந்து ஸ்வெட்டிங் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சேரோட பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது ரிக்வயர்மெண்ட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க.